الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان صدق الله العظيم. ஜஸாக்குமுல்லாஹு கைரா. எமது புதிய காத்தான்குடி பெரிய ஜும்மா பள்ளிவாயினுடைய நீண்ட காலமாக இமாமாக கடமை புரிந்து எமது பிரதேசத்தின் பல்வேறுபட்ட சமூக பணிகளிலே ஈடுபட்டவர் எங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஏஎல் ஆதம் நபி முஸ்தபா ஹசரத் அவர்களை ஊர் சார்பாக அதி உயர் கௌரவிப்பு வழங்க வேண்டும் என்கின்ற எமது பள்ளிவாயுடைய தீர்மானத்திற்கு அமைய இந்த நிகழ்வு எமது பள்ளிவாயுடைய தலைவர் அவர்களுடைய தலைமையிலே நடைபெறுகிறது. எனவே நேர முகாமைத்துவத்தை கருத்தில் கொண்டு 1:30 சகல நிகழ்வுகளும் நிறைவடைய இருக்கின்றன. எனவே இதிலே ஆரம்பமாக இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்கும் மூலமாக தலைமையுரையும் வரவேற்புரையும் நிகழ்த்துவதற்காக வேண்டி எமது பள்ளிவாயுடைய கௌரவ தலைவரும் நகரசபை உறுப்பினருமாகிய ஜனாப் எம்ஐ ஜவாஹிர் ஜேபி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எமது பள்ளிவாயினுடைய ஆயுள்கால தலைவர் கௌரவ மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பிரதி தலைவருமான அல்ஹாஜ் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா சார் அவர்களே, எமது பெரிய ஜும்மா பள்ளிவாயினுடைய ஆயுள்கால கௌரவத்துக்குரிய மூத்த ஃபேஸ் இமாம் மதிப்புக்குரிய ஆதலப்பை ஹஸ்ரத் முஸ்தபா மௌலவி அவர்களே, அதே போன்று ஜாமியத்துல் ஃபலா அரபு கல்லூரியினுடைய கௌரவத்துக்குரிய அதிபர் சங்கக்குரிய மெத்தப்பள்ளி வாயினுடைய ஆயுள்கால ஃபேஸ் இமாம் அமீன் மௌலவி ஃபலாஹி அவர்களே, அதே போன்று காத்தாங்குடி பள்ளிவாயல் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனத்தினுடைய மதிப்புக்குரிய தலைவர் சத்தரசர் அவர்களே, அதே போன்று ஜாமியுல் ஆஃபரீன் ஜும்மா பள்ளிவாயினுடைய ஆயுள்கால கௌரவத்துக்குரிய ஃபேஸ் இமாம் ஜைனுல்லாப்தீன் மதனி அவர்களே, அதே போன்று எமது பள்ளிவாயினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், கௌரவத்துக்குரிய உறுப்பினர்கள், அதே போன்று கண்ணியமிக்க உலமாக்கள், காத்தாங்குடி பள்ளிவாயல் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனத்துடைய கௌரவத்துக்குரிய செயலாளர் ஷேக் ரமீஸ் ஜமாலி அவர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது பெரிய ஜும்மா பள்ளிவாயினுடைய கௌரவத்துக்குரிய இமாமாக கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக எமது பள்ளிவாயலில் கடமை செய்து ஒரு சுகஈனம் உற்ற நிலையில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் கிருபையோடு இன்று எமது பள்ளிவாயலுக்கு ஒரு கௌரவ விழாவுக்காக மதிப்புக்குரிய மௌலவி அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை கௌரவப்படுத்தும் முகமாக எமது நிர்வாகம் அவர் மரணிக்கும் வரை இந்த பள்ளிவாயிலுடைய ஆயுள் கால இமாமாக அவர்கள் கடமை செய்ய வேண்டும். எந்த நிர்வாகங்கள் காலத்துக்கு காலம் மாறி வந்தாலும் அவர்களை தற்போதைய நிர்வாகம் உறுதிப்படுத்தி ஒரு பிரகடனம் கொண்டு இந்த ஜும்மாவில் நாங்கள்
செய்து அவர்களுக்கான கௌரவத்தை நாங்கள் கொடுக்கின்றோம். உண்மையில் இந்த பள்ளிவாயினுடைய வளர்ச்சிக்கு இந்த பள்ளிவாயில் இவ்வாறு பிரபண்டமாக கட்டுவதற்கு கௌரவ எங்களுடைய ஆயுள் காலை தலைவர் ஹிஸ்புல்லா சார் அவர்களுடன் சேர்ந்து முழு மூச்சாக நின்று இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கு மிகவும் துணையாக நின்ற எங்களுடைய கௌரவத்துக்குரிய இமாம் அவர்கள் இந்த பள்ளிவாயிலுடைய இன்ன குறைபாடுகள் இருந்தாலும் நிர்வாகத்துக்கு கூட தெரியாமல் கௌரவத்துக்குரிய ஆயுள் கால தலைவர் ஹிஸ்புல்லா சார் அவர்களை சந்தித்து இந்த பள்ளிவாயலுக்கு அதற்கான குறைகளை கூறி அந்த வேலைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மகத்தான மனிதர் தான் எங்களுடைய கௌரவத்துக்குரிய முஸ்தபா மொழி அவர்கள். பள்ளிவாசலுக்கு கடமைகளுக்கு அப்பால் எமது பிரதேசத்தில் ஒரு நீதிபதியாக இந்த மக்களுடைய குறைபாடுகளை ஒரு நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மகத்தான ஒரு இமாமாகவும் அவர்கள் திகழ்ந்தார்கள். ஒரு குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், ஏனைய பிரச்சனையாக இருக்கலாம், காதி நீதிமன்றங்களோ போலீஸ் நிலையங்களுக்கோ எமது பிரதேச மக்கள் போவது கிடையாது. உடனடியாக முஸ்தபா மொழி அவர்களை போய் சந்தித்து இந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து வருப்பார் என்ற நம்பிக்கை மக்களிடம் அநேகமாக அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. உடனடியாக முஸ்தபா மொழியை தான் நாடுவாங்க. நாடி சுமூகமான முறையிலே அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு மூத்த உலமாவாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் காத்தாங்குடியில் இருக்கிற முக்கிய பொது நிறுவனங்கள் அமைப்புகளுடைய ஒரு பிரதான நிர்வாகத்திலிருந்து அந்த நிர்வாகத்தை வழிநடத்தக்கூடிய ஆளுமை கொண்ட ஒரு மூத்த உலமாகவும் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். யார் சுகையினமுற்றாரும் அவர்களை வீடுகளுக்கு சென்று அவர்களை சுகம் விசாரித்து வைத்தியசாலைகளுக்கு வாரத்தில் ஒரு நாள் மட்டக்களப்பு காத்தாங்குடி வைத்தியசாலைகளுக்கு சென்று அவர்களை சுகங்களை விசாரித்து அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய ஒரு உலமாகவும் எங்களுடைய கௌரவத்துக்கு இமாம் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்னவர்களை இந்த ஜும்மாவுடைய நாளிலே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கௌரவித்து இந்த மக்கள் மத்தியில் நாங்கள் அவருக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய மௌலவியை பொறுத்தவரை நாங்கள் 40 வருட அனுபவங்களை அவரிடம் நாங்கள் பெற்று நாங்கள் நிர்வாகத்துக்கு புரியவர்களாக இருந்தாலும் இந்த பள்ளிவாசலுடைய கட்டமைப்புகளை நாங்கள் எங்களுடைய கௌரவத்துக்குரிய இமாம் அவர்கள் கேட்டு நாங்கள் இந்த பள்ளிவாசல் நிர்வாகத்தை நாங்கள் ஒரு ஒருங்கிணைப்பின் கீழே நாங்கள் செய்து கொண்டு போகின்றோம். மாதத்தில் இமாம்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா ஒரு 3 நாள் அந்த லீவுகளை கொடுப்போம். அந்த லீவுகளை கூட எங்களுடைய கௌரவத்துக்கு இமாம் எடுப்பது கிடையாது. ஒவ்வொரு வக்துக்கும் அவங்க வருவாங்க. லுகர் தொழுகை, அசர் தொழுகை, லுகருக்கு 10-11 மணிக்கெல்லாம் இது பள்ளிவாயலுக்கு வருகை தருவாங்க. அவங்களுடைய கடமைகளை அவங்க சரிவர செய்வாங்க. நிர்வாகத்துக்கு எந்த ஒரு இடையூறாகவும் அவங்க இருந்த வரலாறு கிடையாது. அவ்வளவு நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம் அந்த மௌலவியை. இன்ஷா அல்லாஹ் இந்த நேரங்களை நாங்கள் வெள்ளிக்கிழமையாக ஒரு குறுகிய டைமுக்கு நாங்கள் முடிக்க வேண்டும். ஆகவே எங்களுடைய கௌரவத்துக்கு மௌலவி அவர்களை நாங்கள் கௌரவித்து அவங்களுக்குரிய அடுத்ததாக எங்களுடைய கௌரவத்துக்கு ஆயுள் கால தலைவர் எங்களுடைய பேசிமாம் அவர்களும் சிறு உரைகளை ஆற்ற இருக்கின்றாங்க. இன்ஷா அல்லாஹ் எங்களை மோரிய கௌரவிக்கிற நிகழ்வில் நாங்களும் கலந்து கொண்டதுக்காக கண்ணியமிக்க உலமாக்கள் அனைவரும் வந்ததுக்கு குறுகிய அழைப்பு நிறைவேற்றி அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. பள்ளிவாயுடைய கௌரவ தலைவரும் நகரசபை உறுப்பினருமாகிய ஜனாபிமை ஜவாஹிர் அவர்களுடைய தலைமையுடைய வரவேற்புரைகள் நடைபெற்றது. அடுத்ததாக காத்தாங்குடி பள்ளிவாயில் முஸ்லிம்களின் சம்மேளனத்திலே பொதுச் செயலாளராக நீண்ட காலமாக எங்களுடைய ஹசரத் அவர்கள் கடமையாற்றியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இருக்கின்ற பல குழுக்களிலே நீண்ட காலமாக இதுவரைக்கும் செயல்பட்டு வருகிறார்கள். அதனையும் கருத்தில் கொண்டு பாரிய நோய் நிவாரண நிதி சேகரிப்பினூடாக வழங்கப்படுகின்ற அந்த நிதி இன்று இந்த நிகழ்வு முடிந்ததன் பின்னர் காரியாலயத்தில் வைத்து வழங்கப்பட இருக்கின்றன. அது தொடர்பாகவும் 5 நிமிடங்கள் உரையாற்றுவதற்காகவும் எங்களுடைய காத்தாங்குடி பள்ளிவாயில் முஸ்லிம் சம்மேளனத்துடைய தலைவர் அல்ஹாஜ் சீனி சர்தார் சார் அவர்களை போர்வடைக்கிறார்.
பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சங்கைக்குரிய உலமாக்களே, இந்த நிகழ்விலே கௌரவிக்கப்பட இருக்கின்ற இந்த ஊரினுடைய மூத்த உலமா மதிப்புக்குரிய முஸ்தபா மௌலவி அவர்களே, இந்த பள்ளிவாயலினுடைய ஆயுட்கால தலைவர் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா சார் அவர்களே, குத்துபா சங்கத்தை நிகழ்த்திய மதிப்புக்குரிய ஆயிஷ் மீதி மௌலவி அவர்களே, மதிப்புக்குரிய ஜாமியத்துல் ஃபலா அரபிக் கல்லூரியினுடைய விரிவுரையாளரும் நித்தை பள்ளிவாயலினுடைய கௌரவ தேசியமான அமீன் ஹசரத் அவர்களே, அதேபோன்று ஜெயினுதீன் மௌலவி ஹசரத் அவர்களே, இங்கு சமூகம் அளித்திருக்கின்ற பள்ளிவாயல்கள் முஸ்லீம் நலன் சம்மேளனத்தினுடைய கௌரவ செயலாளர் அவர்களே, இந்த பள்ளிவாயலினுடைய தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, ஏனைய கௌரவ நிர்வாக உறுப்பினர்களே, இந்த சமூகம் அளித்திருக்கின்ற பெரியோர்களே, சகோதரர்களே, நம் அனைவர் மீதும் எல்லாமல்ல இறைவனது சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தனையோடு இன்று இந்த பள்ளிவாயிலே கௌரவிக்கப்பட இருக்கின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய மௌலவி முஸ்தபா மௌலவி ஆதல் ஹசரத் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை இங்கு கூறிவிட்டு ஒரு சில விடயங்களை சம்மேளனத்தோடு தொடர்புடைய ஒரு சில விடயங்களை கூறி அமரலாம் என்று நினைக்கிறேன். இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு சம்மேளனம் உருவாக்கப்பட்டு 40 வருடங்கள். சம்மேளனம் உருவாக்கப்பட்ட பொழுது அந்த சம்மேளனத்தினுடைய முதலாவது செயலாளராக எங்களுடைய முஸ்தபா மௌலவி அவர்கள் தான் நியமிக்கப்பட்டு தன்னுடைய பணியினை ஆரம்பித்தார். அவர்கள் இந்த ஊரிலே பொதுப்பணி என்று வருகின்ற பொழுது எதிலையுமே அவர்கள் பின்னிப்பது கிடையாது. இந்த ஊரிலே நலிவுற்றோருக்கு உதவி செய்கின்ற சகல நிறுவனங்களிலும் அவர்கள் அங்கத்துவம் பெற்றிருக்கிறார்கள். எங்களுடைய கிழக்கிழங்கை இஸ்லாமிய வலது குறைந்தோர் அமைப்பினுடைய ஆரம்பகால உறுப்பினராக இருந்து இப்பொழுதும் அதிலே செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனை உருவாக்கியவர்களில் அவரும் ஒருவர், இப்பொழுது உயிரோடு இருப்பவர்களில் அவர் மாத்திரம்தான் ஆயுளோடு இருக்கிறார். அதே போன்றுதான் இந்த ஊரிலே நலிவுற்ற ஒரு அமைப்பு தான் வயோதிபர் இல்லம். அந்த வயோதிபர் இல்லத்திலே அவர்கள் ஒரு அங்கத்தவராக இருந்து அது உருவாக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை அதனுடைய உறுப்பினராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதே போன்றுதான் பெண்கள் காப்பகம் இந்த ஊரிலே இந்த பிரதேசத்திலே கைவிடப்பட்ட பெண்கள் சிறுமியர்களை பராமரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த நிறுவனத்தினுடைய உறுப்பினராக இருந்து அதிலே நலிவுற்றோருக்கு உதவி செய்கின்ற ஒரு பணியினை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதே போன்றுதான் சிறுவர் இல்லம், அனாதை இல்லம், இந்த ஊரிலே உருவாக்கப்பட்டிருக்கின்ற அனாதை இல்லம், அவற்றிலே ஒரு உறுப்பினராக இருந்து அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நிறுவனங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த நிறுவனங்கள் பராமரிக்கப்படுகின்றவர்கள் எல்லோரும் சமூகத்திலே ஏதோ ஒரு வகையிலே பாதிக்கப்பட்டவர்கள், நலிவுற்றவர்கள். அவர்களுக்கு உதவி செய்கின்ற அந்த மனப்பாங்கிலே உள்ள ஒரு மூத்த உலமா எங்களுடைய முஸ்தபா மௌலவி அவர்கள். இது நிறுவன ரீதியாக அவர்கள் செய்கின்ற பணி. அது மாத்திரமல்ல, அவர்கள் தனிப்பட்ட ரீதியிலே இந்த ஊரிலே ஒரு நடமாடும் ஹாலியாக செயற்பட்டிருக்கிறார்கள். இந்த ஊரிலே திருமண பிணக்குகள், கொடுக்கல் வாங்கல் பிணக்குகள் தீர்க்கப்படுவதற்கு ஒரு காரணகர்த்தாவாக இருந்து அதனை தங்களுடைய நேரத்தை காலத்தை செலவழித்து அதற்காக சென்று அதனை தீர்த்து வைப்பதிலே அவர்கள் தன்னுடைய பணியினை செய்திருக்கிறார்கள். இந்த ஊரிலே குறிப்பாக சமூக பணியும் சமயப்பணியும் செய்கின்ற ஒரு உலமாவாக நான் அவரை பார்க்கிறேன். எல்லோரும் சமயப்பணி செய்கின்றவர்கள் எல்லோரும் சமூக பணியிலே ஈடுபடுவது குறைவு. சமூக பணியில் ஈடுபடுபவர்கள் சமய பணிகளிலே அல்லது சமய விடயங்களிலே ஆர்வம் உள்ளவர்களாக அல்லது அதிலே ஈடுபாடுடையவர்களாக இருப்பதில்லை. மிக குறிப்பிட்டவர்கள் மாத்திரம்தான் சமூக பணியிலும் சமய பணியிலும் ஆர்வம் உள்ளவராகவும் அதிலே தேர்ச்சி உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். அந்த வகையிலே முஸ்தபா மௌலவி அவர்கள் சமூக பணியிலும் சமய பணியிலும் தன்னுடைய பணியினை மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஊரிலே எங்களுடைய ஹசரத் அவர்கள் ஜும்மா பிரசங்கம் நிகழ்த்திய பொழுது எங்களுடைய அப்துல்லா ஹசரத் ஷேகுல் ஃபலாஹ் அவர்களை பற்றி ஞாபகப்படுத்தினார்கள். நாங்கள் ஊரிலே பார்க்கின்றோம், பலர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் நாங்கள் ஞாபகப்படுத்துவதில்லை. சிலர்
வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அதனோடு அவர்களுடைய வரலாறுகள் முடிந்து விடுகிறது. சிலர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி நாங்கள் இப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கிறோம், கதைத்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால், தனக்காக வாழ்ந்த எவர்களும் வரலாறாக ஆவதில்லை. தனக்காக வாழ்ந்த எவரும் சமூகத்திலே வரலாறாக பேசப்படுவதில்லை. வரலாறு உள்ள எவர்களும் சமூகத்திலே தனக்காக வாழ்ந்தவர்கள் அல்ல. எங்களுடைய அப்துல்லா ஹசரத் அவர்களை பார்க்கிறோம். அவர்களை நாங்கள் இந்த ஊரிலே ஒரு வரலாறாக பார்க்கிறோம். அவர்கள் தனக்காக வாழ்ந்த சரித்திரம் இல்லை. எங்களுடைய ஷஹீத் அஹமது நபி அவர்களை பார்க்கிறோம். அவர்கள் இந்த ஊரிலே வரலாறாக பேசப்படுகின்றவர்கள். அவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை, ஆனால் அவர்கள் இந்த சமூகத்திற்காக வாழ்ந்தார்கள். அவர்களை நாங்கள் இந்த ஊரினுடைய ஒரு வரலாற்றிலே பொறிக்கப்படுகின்ற ஒரு நபராக பார்க்கிறோம். அதே போன்றுதான் எங்களுடைய முஸ்தபா மௌலை அவர்கள். முஸ்தபா மௌலை அவர்கள் இந்த ஊரிலே பலருக்கு தெரிந்த ஒரு முகம் இருந்தாலும் அவர்கள் செய்த சமூக பணிகள் பற்றி பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த பள்ளிவாயல் இப்பொழுது எங்களுடைய தலைவர்கள் சொன்னது போல 40 வருடங்கள் என்று சொன்னார்கள். எங்களுடைய மதிப்புக்குரிய எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா சார் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் 40 வருடங்கள் அல்ல, அதைவிட கூடுதலான காலம். 81ஆம் ஆண்டு அவர்கள் இங்கு மதரசாவிலே சேருகின்ற பொழுது எங்களுடைய ஹசரத் அவர்களிடம்தான் தான் மனப்பாடம் செய்வதற்காக சேர்ந்து கொண்டேன் என்றார்கள். அப்போ கிட்டத்தட்ட 45 வருடங்களுக்கு மேலாக இந்த பள்ளி வாயிலிலே தன்னுடைய கடமையினை செய்தவர்கள். அவர்கள் அந்த தன்னுடைய கடமையை மாத்திரம் செய்பவர்கள் அல்ல, தன்னுடைய நேரத்திற்கு வந்து கடமையை மாத்திரம் செய்கின்ற ஒரு பேசியமாக இருக்கவில்லை. இந்த பள்ளி வாயிலுடைய சகல விடயங்களிலும், பொதுவாக இந்த பிரதேசத்தினுடைய சகல பணிகளிலும் அவர்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். புதிய காத்தாங்குடிக்கு ஒரு ஜும்மா நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு காரண கர்த்தாவாக இருந்தவர்கள் எங்களுடைய ஆதல் நபி ஹசரத் அவர்கள். புதிய காத்தாங்குடியிலே முதலாக இந்த மொஹிதீன் ஜும்மா பள்ளிவாயல் இந்த பள்ளிவாயலிலே தான் குத்துபா நடத்தப்பட்டது. ஏனைய 3 பள்ளிவாயல், நூரானியா பள்ளிவாயல், பத்ரியா பள்ளிவாயல், அவற்றுக்கு சுழற்சி முறையிலே ஹுத்பாக்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே முதன்முறையாக இந்த பள்ளிவாயலிலே தான் ஹுத்பா பிரசங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த பிரதேசத்திலே மீண்டும் அந்தந்த பள்ளிவாயல்கள் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு அதற்குரிய வசதிகள் செய்யப்பட்ட பின்னர் அது சுழற்சி முறையிலே வந்தது. ஆகவே இந்த பிரதேசத்திலே ஹுத்பாக்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர்கள் அவர்கள். இந்த பள்ளிவாயல் ஒரு தகர கொட்டிலே ஒரு சிறிய பள்ளிவாயலாக இருந்தது. இன்று பாரிய அளவிலே தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் இந்த பள்ளிவாயலை பற்றிய ஒரு பெருமை பேசப்படுகிறது என்பதற்கு எங்களுடைய முஸ்தபா மௌலை அவர்களும் ஒரு காரணம். எங்களுடைய ஹிஸ்புல்லா சார் அவர்கள் இந்த பள்ளிவாயலை கட்டுவதிலே எவ்வாறு ஆர்வமாக இருந்தார்களோ அவற்றை தூண்டி இந்த பள்ளிவாயலை விரைவாக கட்டி வைக்க வேண்டும் என்பதிலே மிக ஆர்வமாகவும் இருந்தவர்கள் எங்களுடைய முஸ்தபா மௌலை அவர்கள். ஆகவே இவ்வாறு இந்த ஊரிலே, இந்த பிரதேசத்திலே சமூக பணியிலே தன்னை அர்ப்பணித்து செயற்பட்ட ஒரு சகோதரர் தான் எங்களுடைய முஸ்தபா மௌலை அவர்கள். நான் ஒன்றை சொல்ல வேண்டும். எங்களுடைய ஷஹீத் அஹமது நபி அவர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஒரு பொழுது விடிந்து விட்டால் அந்த பொழுது தான் ஒரு பொது சேவையினை பொதுப்பணியினை செய்யாமல் அந்த பொழுது கழியுமாக இருந்தால் அது ஒரு திருப்தியான ஒரு பொழுதாக எனக்கு அமைவதில்லை என்று சொல்வார்கள். அதே போன்றுதான் எங்களுடைய முஸ்தபா மௌலை அவர்களும் பொழுது விடிந்து விட்டால் அந்த பொழுது விடிந்ததிலிருந்து அந்த பொழுது மறையும் வரைக்கும் இந்த ஊருக்காக சமூகத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று தன்னுடைய புஷ்பைக்களிலே அலைந்து திரிந்து பொதுப்பணியினை செய்கின்ற ஒருவராக இருக்கிறார்கள். அவர்களைப் போல பொதுப்பணியினை நேரம் ஒதுக்கி செய்கின்றவர்கள் இந்த ஊரிலே மிக குறைவு. அவர்கள் நேரம் கிடைத்தால் பொதுப்பணி செய்கின்றவர்கள் தான் இந்த ஊரிலே இருக்கிறார்களே ஒழிய நேரத்தை ஒதுக்கி பொதுப்பணி செய்கின்றவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். அவ்வாறு நேரத்தை ஒதுக்கி பொதுப்பணி செய்த எங்களுடைய முஸ்தபா மௌலை அவர்கள் திடீரென சுகையினம் இருந்தார்கள். நாங்கள் பார்க்க சென்றிருந்தோம். மிக கவலையோடு இருந்தார்கள். ஏனென்றால் தனக்கு இந்த பள்ளிவாயலுக்கு போக முடியவில்லையே என்ற ஒரு கவலை அவர்களுக்கு இருந்தது. வேறு எந்த கவலையும் இல்லை. தான் பள்ளிவாயலுக்கு வாங்க சொன்னவுடன் இந்த பள்ளிவாயலுக்கு போக கிடைக்கவில்லையே என்ற ஒரு கவலையோடு அழுது கொண்டு இருந்ததை பார்த்து நாங்கள் மிகவும் கவலை அடைந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது அவர்கள் ஓரளவு சுகமுற்று ஓரளவு நடமாடக்கூடிய நிலையில் இறைவன் அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறான்.
அவர்கள் செய்த பொதுப்பணிகள் தான் நான் நினைக்கிறேன் அவர்களை இந்த அளவுக்கு சுகப்படுத்தி இருக்கிறது. இறைவன் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும். அதே போன்று பொதுப்பணியிலே அவர்கள் ஈடுபடுவதற்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொண்டு எங்களுடைய இந்த பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனம் இன்று எங்களுடைய நோயுற்றோருக்கான நோய் நிவாரண நிதிகள் வழங்கப்பட இருக்கிறது. அது சம்பந்தமாக சொல்வதற்கு நேரம் போதாது என்றாலும் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகிறோம். ஒவ்வொரு மாதமும் இந்த ஜும்மா பள்ளி வாயில்களின் ஊடாக சுமார் 10 லட்சம் ரூபாவுக்கு மேற்பட்ட தொகைகள் சேகரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு விண்ணப்பம் கிடைக்கின்ற எங்களுடைய விண்ணப்பத்தை பரிசீலித்து அவர்களுக்காக குறைந்தது 10 லட்சம் ரூபாய் தொடக்கம் 15 லட்சம் ரூபாய் வரை ஒவ்வொரு மாதமும் நாங்கள் அவர்களுக்காக நிதியினை வழங்கி கொண்டிருக்கின்றோம். பாரிய நோய் என்ற அடிப்படையிலே இருதய சத்திர சிகிச்சை, கிட்னி இப்படியான நோய்களுக்காக ஒரு பாரிய தொகை 3 லட்சம் ரூபாவை நாங்கள் அவர்களுக்கு வழங்கி இந்த அவர்களுக்குரிய உதவிகளை செய்கின்ற பணியினை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிதிக்கு பங்களிப்பு செய்கின்ற சகோதரர்கள் உண்மையிலே ஒரு பாக்கியசாலிகள். என்றால் ஒரு நோய் உற்றிருப்பவருக்கு விசாரிக்க செல்வதே ஒரு சுன்னத்தான ஒரு கடமையாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு உதவி செய்கின்ற பணி மிக மகத்தானது. நீங்கள் செய்கின்ற உதவியினூடாகத்தான் இந்த பணியினை சிறப்பாக செய்யக்கூடியதாக இருக்கிறது. இதுவரை 729 பேர் இதிலே நன்மை அடைந்திருக்கிறார்கள். சுமார் 6 கோடி ரூபாய் அளவிலே நாங்கள் இதற்கான நிதியினை இதுவரையிலே வழங்கி இருக்கின்றோம். உங்களுடைய பங்களிப்பினூடாக எங்களுடைய பிரதேசத்திலே மிகவும் நான் நினைக்கிறேன் ஒரு சிறிய 1 வயது தொடக்கம் 90 வரையிலான சகோதரர்கள் வரை இதற்காக விண்ணப்பிக்கிறார்கள். அவர்களுடைய நோய் நிலைமைகளை கருத்திலே கொண்டு அவர்களுடைய குடும்ப நிலைமைகளை கருத்திலே கொண்டு இதற்கான நிவாரணங்கள் வழங்கப்படுகிறது. இதற்காக சேகரிக்கப்படுகின்ற இந்த நிதியிலே 1% வேறு தேவைக்காக பயன்படுத்துவதில்லை. இதிலே சகோதரர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நோய் நிவாரணத்திற்காக சேகரிக்கப்படுகின்ற நிதி நோய் நிவாரணத்திற்காக மாத்திரமே பயன்பளிக்கப்படுகிறதே ஒழிய இது வேறு எந்த தேவைக்கு பயன்பளிக்கப்படுவதில்லை என்ற செய்தியினை இங்கு கூறி உங்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்துக்கு எனக்கு வழங்கியமைக்காக நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதியாக இந்த பள்ளிவாயனுடைய ஆய்வாள தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அல்ஹாஜ் கலாநிதி எம்எல்ஏ மிஸ்புல்லா சார் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்க உலமாக்களே, இச்சிறப்பான நிகழ்வுக்கு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இப்பள்ளிவாசலினுடைய தலைவர், காத்தாங்குடி நகர சபையின் அல்-அக்ஸா வட்டாரத்தினுடைய உறுப்பினர் கௌரவ அல்ஹாஜ் ஜவாஹிர் ஜேபி அவர்களே, இன்று இந்த நிகழ்விலே நாங்கள் கௌரவிக்க இருக்கின்ற எங்களுடைய பள்ளிவாசலினுடைய ஆயுட்கால பேஷிமாம் கிட்டத்தட்ட நான் அறிந்த வரையிலே 50 ஆண்டுகளுக்கு மேலாக, கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் நினைக்கின்ற என்னுடைய மிகச்சிறிய வயதிலே இருந்தே இந்த பள்ளிவாசலிலே இமாமாக அவர்கள் எல்லா வகைகளிலும் முஅத்தினாக, இமாமாக, ஒரு தலைவராக, நிர்வாகியாக என்று பல இடங்களிலே பணியாற்றி இருக்கின்ற எங்களுடைய ஆயுட்கால பேஷிமா மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய சங்கைக்குரிய அல்ஹாஜ் மௌலவி முஸ்தபா ஹசரத் ஆதல் ஹசரத் அவர்களே, எங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எங்களுடைய ஒரு மூத்த உலமா எங்களுடைய மதிப்புக்குரிய அல்ஹாஜ் அமீன் ஹசரத் அவர்களே, அதே போன்று எங்களுடைய இன்னும் ஒரு மூத்த உலமா இப்பள்ளிவாசலினுடைய வளர்ச்சியில் என்றென்றும் எங்களோடு ஆலோசகராக இருந்து எமக்கு அறிவுரை வழங்கிக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய எங்களுடைய ஜெயினுத்தீன் மௌலை ஹசரத் அவர்களே, மிகச் சிறப்பானது ஒரு ஹுத்பாவை நிறுத்தி அமைந்திருக்கின்ற மதிப்புக்குரிய சங்கைக்குரிய ஷேக் ஃபாயிஸ் ஹுமைதி அவர்களே, எனக்கு முன்பு ஒரே நிகழ்ச்சி விட்டு அமர்ந்திருக்கின்ற காத்தாங்குடி பள்ளிவாசல் சம்மேளனத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அல்ஹாஜ் சத்தார் சார் அவர்களே, மற்றும் இங்கே இருக்கின்ற கண்ணியமிக்க இப்பள்ளிவாசலுடைய இமாம்களே, இப்பள்ளிவாசலுடைய ட்ரஸ்டிமார்களே, மரியாதைக்குரிய முஸ்தபா மோல் அவருடைய குடும்பத்தவர்களே, அன்புக்குரிய ஜமாத்தார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, உடைகிறார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய மதிப்புக்குரிய முஸ்தபா மோலை அவர்களுக்கு
இவ்வாறான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருப்பதற்கு நாங்கள் இந்த பள்ளிவாசல் தலைவருக்கும் நிர்வாகிகளுக்கும் இமாம்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மதிப்புக்குரிய ஹசரத் அவர்களை பற்றி பேசுவதாக இருந்தால் நீண்ட நேரம் பேசலாம். எல்லோரும் நாங்கள் சாப்பாட்டுக்கு போக வேண்டியிருக்கிறது. ஆகவே நான் அதிக நேரம் கௌரவ நகரசபை உறுப்பினர் வியாஜர்கள் இருக்கிறார். எல்லோரையும் நான் விழித்தவனாக இந்த ஹசரத் அவர்கள் இங்கு முஸ்தபா மௌலி அவர்கள் என்னுடைய மிகச்சிறிய வயதிலேயே நான் இங்கே அவரிடத்திலே ஓதி இருக்கிறேன். நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட ஒரு 55 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய நினைக்கிற எல்லாரையும் இருக்கிறாங்க. இங்கு ஒரு முதலாங்குறிச்சியைச் சேர்ந்த ஒரு மௌத்தான ஆலிம் ஒரு மௌலவி இருந்தார். ஆலிம் அந்த ஆலிமுக்கு பிறகு இவங்க தான் வந்து பள்ளியை பாரப்படுத்தாங்க. அப்போ வருமானம் கஷ்டமான சூழ்நிலைகளிலே அவர்கள் இந்த பள்ளியிலே இமாமாக முஅத்தினாக அதே நேரம் ஓதி கொடுக்குற எல்லா பணிகளையும் அவர்கள் செய்து வந்தார்கள். ஒரு சாதாரணமான நிலையில் இருந்த பள்ளி வாசகங்களுடைய மருகும் ரம்தார் ஜேபி அவர்கள் தான் அப்பொழுது இந்த பள்ளியை பாராமட்டு அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திப்போமாக. அதன் பின்னர் அந்த மதரசாவில் நானும் அவரிடத்திலே குர்ஆன் ஓதி இருக்கிறேன். என்னுடைய 8 வயசு 9 வயசு நான் அன்றைக்கி அவரிடத்திலே நான் குர்ஆன் ஓதி இருக்கிறேன். அதன் பின்னர் அவரிடத்திலே ஒரு ஹிஃபுதும் செய்வதற்காக ஒரு 3 ஜுஸ் ஓதி இருக்கிறேன். அதுக்கு பின்னர் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அவர் இங்கு அப்பொழுது ஹுத்துபா இல்லை. அவர் ஹுத்துபாவுக்கு பூனச்சிமுன பள்ளி வாசலுக்கு ஹுத்துபாவோடு போவார். ஒரு சில சந்தர்ப்பங்களில் அவருக்கு போக முடியாத நான் போய் ஹுத்துபாவும் ஓதி இருக்கிறேன். பூனச்சிமுன ஜுமா பள்ளியிலே அவரது சார்பிலே போய் 2 தடவைகள் நான் அது நடந்து போக வேண்டும். வாகனம் பைசிக்கிள்லாம் போக முடியாது. காட்டுக்குள்ளால் நடந்து போய் 2 தடவை அவருக்கு போக முடியாத சூழ்நிலைகளில் நான் போய் ஹுத்துபாவும் ஓதி இருக்கிறேன். அப்படி அவரோடு மிக நெருக்கமாக அவர் என்னோடு பழகியிருக்கிறேன். குறிப்பாக என்னுடைய முதலாவது அரசியல் வாழ்க்கை என்பது 82ஆம் ஆண்டு இடம்பெற்ற கிராமோதய சபை தேர்தல் தான். அதுதான் நான் முதலாவது அரசியலிலே ஒரு காலடி எடுத்து வைத்த ஒரு தேர்தல். கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் 42 வருஷம் 82ஆம் ஆண்டு அந்த தேர்தலுக்கு எங்களுடைய பள்ளிவாசலுடைய தலைவராக இருந்த மர்ஹூம் இப்ராஹிம் காக்கா அவர்களுக்காக நாங்கள் பார்த்துக்கிறோம். இவர்களும் என்னுடைய வெற்றிக்காக இரவு பகலாக ஒவ்வொரு பள்ளிவாசல் தலைவர்கள் அதிபர்கள் சந்திப்பதற்காக அலைந்து திரிந்த அந்த தேர்தலிலே அல்ஹம்துலில்லாஹ் பலத்த போட்டிக்கு மத்தியிலே நான் வெற்றி பெற கிடைத்தது. அதிலிருந்து அவர்கள் அரசியலோடும் மார்க்க பணியோடும் பள்ளிவாசலோடும் என்னோடு செயற்பட்டவர்கள். நான் அப்போது இந்த பள்ளிவாசலுடைய நான் 81ஆம் ஆண்டு இந்த பள்ளிவாசலுடைய செயலாளராகவும் நான் தெரிவு செய்யப்பட்டேன். என்னுடைய மிகச்சிறிய வயதிலே எனக்கு தெரியும், நான் 3:30 மணிக்கு 4 மணிக்கு வந்து என்னுடைய 10 வயசுகளிலேயே நான் இங்கு வந்து ஓலை குடிசை எல்லாம் துப்புரவாக்கி எல்லாம் செஞ்சு கழுவி துடைச்சி வச்சிருப்பேன். மௌலை வந்து நான் பாங்கு செஞ்சு வச்சிருப்பேன். உடனே மௌலை வந்து அவர்கள் சுபஹ் தொழுகையை தொழுவிப்பார்கள். அப்படி அந்த காலங்களிலிருந்து எங்களோடு மிக நெருக்கமாக பழகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பள்ளிவாசலை கட்டி முடிப்பதிலே நிறைய பிரச்சனைகள் வந்தது. உங்களுக்கு தெரியும், ஏற்பட்ட குண்டு வெடிப்பு அசாதாரண சூழல் நிறுத்தப்பட்டிருந்தது. ஆகவே என்னிடத்தில் எல்லோரும் என்னுடைய தாய் உட்பட அப்பொழுது இருந்த பழைய ட்ரஸ்டிமார் எங்களுடைய கேபி முகமது லெப்பை அவர்கள் எங்களை மரணித்து விட்டு அவர்களுக்காக பிரார்த்திப்போமாக. எங்களோடு இருந்த இன்னும் ஒரு ட்ரஸ்டி தௌஃபீக் ஹாஜியார் அவரும் எங்களை விட்டு பிரிந்து விட்டார். இப்படி பலர் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள். எல்லோருமே பரவாயில்ல, வேலையை சும்மா முடிச்சுடுங்க, இது நீங்கள் கூட குறைய வச்சுட்டு வினக்கிடாமல் இந்த பள்ளியை நாம் இந்த பல பக்கத்தால் விமர்சனம் பிரச்சனை அங்கே விசாரணை நடக்குது. ஆகவே இதை உண்டையும் பார்க்க வேணாம், அப்படியே கட்டி பூசி முடிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி. ஆனால் முஸ்தாப் மூலியம் மட்டும்தான் அப்படி செய்யக்கூடாது. எப்படி நீங்கள் கற்பனை பண்ணீங்களோ எத்தனை வருஷம் போனாலும் சரி தான் அப்படித்தான் இந்த பள்ளியை கட்டணும்னு சொன்ன ஒரு ஆள் முஸ்தாப் மூலியம் மட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே தான் நாங்கள் இந்த பள்ளி வாசலை ஒரு அழகான முறையில் கட்டக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஆகவே அல்லாஹ் தஆலா அவர்களுடைய நல்ல பணிகளை அங்கீகரிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நீண்ட ஆய்வுகளை கொடுக்க வேண்டும். என்னுடைய சத்தார் சார் அவர்கள் சொன்னதைப் போல சுகீனமாக நாங்கள் போய் பார்க்க சென்றபோது அவர்கள் கவலையோடு இருந்தார்கள், இந்த பள்ளிக்கு வர முடியவில்லை என்று. ஆகவே அவர்கள் இந்த பள்ளிவாசலுடைய ஆயுட்கால இமாமாக பிரதம ஃபேஸ் இமாமா அவர்கள் மரணிக்கின்ற வரை இந்த பள்ளிவாசலுடைய
பேஷ்மாமாக இருந்து மரணிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தையும் சபை எடுத்திருக்கிறது. ஆகவே அல்லாஹு தாலாவுடைய அவர் ஒரு வெறும் இமாம் மாத்திரமல்ல, மௌலவி மாத்திரம், சமூக சேவையாளர். 1981, 82 அந்த காலங்களில் தான் அவரும் நானும் காதி நீதிமன்றத்திலே ஜூரர்களாக இருந்திருக்கிறோம். ஏதாவது பிரச்சனை வந்தால் நாங்கள் வீடுகளுக்கு போகிறோம். இப்படி தானே ஹசரத் போய் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது. 82ஆம் ஆண்டு கடைசி 83 ஆரம்ப கட்டத்திலே காத்தாங்குடியைச் சேர்ந்த ஒரு 5 சகோதரர்களை புலிகள் கடத்தி கொண்டு போய்விட்டார்கள். அப்படித்தானே ஹசரத் கடத்தி கொண்டு போய்விட்டார். அதுதான் முதலாவது சம்பவம் தமிழ் முஸ்லிம் பிரச்சனை. 82 கடைசி நினைக்கிறேன், 83 ஆரம்பமாக இருக்கொண்டும் 5 சகோதரர்களை கடத்தி கொண்டு போய் விட்டார்கள். கடத்தி கொண்டு போனால் ஆட்களை பற்றி தெரிச்சு. ஆக பேச்சுவார்த்தைக்கு வர சென்ற போது நாங்கள் 4 பேர் பேச்சுவார்த்தைக்கு போனோம். அதில் ஹசரத் ஒன்று, நான் ஒன்று, ஹசன் மௌலவி மௌத்தான கப்லி ஜமாத்துக்கு பொறுப்பாக இருந்த ஹசன் மௌலவி, மற்றது பார்த்தீங்களா எனக்கு ஞாபகம் இல்லை, அவங்களுக்கு ஞாபகம். கேபியா மஹமூது என்று மரணித்த நாங்கள் 4 பேரும் பேச்சுவார்த்தைக்கு போகிறோம். அங்கே பொய் புலிகளோடு பேசி நாங்கள் 2-3 நாள் போகின்ற போது அந்த 4 பேரில் 2 பேரை கொண்டு போட்டாங்க. நாங்கள் போகின்ற போது அது நடந்து போகணும். காட்டுக்கு போய் ஒரு நாள் கிடந்து காட்டில் இருந்து எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. இன்றைக்கு நேரம் போச்சு, நாளைக்கு தான் வருவோம்னு சொன்னாங்க பெரியார்கள். எங்களுக்கு பிஸ்கட் பேக்கெட் தந்தாங்க. அதை சாப்பிட்டு மரத்துக்குள்ளே இருந்து தங்கி 83 இப்போ நாங்கள் 4 பேர். அப்பொழுது நான் இந்த இதில் நாங்கள் 4 பேரும் போயிருந்தோம். கடைசியிலே அடுத்த நாள் பேச்சுவார்த்தைக்கு வந்து எங்களுக்கு அப்போது 2 பேரை கொண்டு போட்டாங்க. அதை குடக்காரன்னு சொல்கிறாள், மற்ற 2 பேரும் கொண்டு போட்டால் 2 பேர் தான் உயிரோடு இருந்தாங்க. 2 பேர்கிட்டையும் எங்களை ஒப்படைச்சாங்க. நாங்கள் 2 பேரையும் கொண்டு போட்டு ஒன்றும் செய்யலாது, நீங்கள் பிஞ்சு வந்துட்டீங்கன்னு 2 பேரையும் தந்தாங்க. 2 பேரையும் நாங்கள் ஒரு ஆள் இன்னும் உயிரோடு இருக்காது சாத்தா முடியல. 2 பேரையும் நாங்கள் அவங்கள கூட்டி அப்படி தானே சார் ஒரு ஆள் உயிரோடு இருக்கார், மற்ற ஆளை பற்றி தெரியாது. 2 பேரையும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். ஆகவே இப்படி அவர் ஒரு தைரியமான அவருடைய குடும்ப பின்னணி, அவர் கல்யாணம் முடித்த வகையில் அவருக்கு ஒரு கடும் பலம் இருந்துச்சு. சுபைதிங்காக்காண்டு இந்த ஊரில் இருந்து ஒரு மிக பலமான ஒரு ஆளுக்கு தான் அவரும். அவருடைய மகளை அதுவும் நம்ம தான் போய் நின்று கஷ்டப்பட்டு முடிச்சு வச்சு அந்த கல்யாணத்தில் கடும் வேறு அந்த வீட்டை லவ் பண்ணிட்டார். அவர் பெரிய ஆள் ஊரில் கட்டுமாலை சுபைதிங்காக்காண்ட ஊரே நடுங்கும். அவரோட மகளை லவ் பண்ணிட்டாங்க. கடைசியில் போய் இந்த ஒரு மாதிரியாக சமாளித்து தான் கலியிலாக முடிச்சு கொடுத்தேன். அதில் நானும் சம்மந்தப்பட்டு என்னுடைய சின்ன வயசுல. ஆகவே எங்களுடைய அந்த குடும்ப பின்னணி அவருக்கு இன்னும் பலமாக இருந்துச்சு. எங்களுடைய பாப்பா என்ன. ஆகவே நாங்கள் அதை கொண்டு அவர் நிறைய பணிகளை செய்தார். சமூக பணி, குடும்ப பிரச்சனைகள் வரும்போது முன்னண்டு போய் நண்டு அவையெல்லாம் தீர்த்து ஒரு நல்ல ஆளுமையுள்ள ஒரு உலமாக அவர் அதை செயற்பட வாய்ப்பிருந்தது. எங்களுடைய மதிப்புக்குரிய மர்ஹூம் ஷைக் அஹ்மத் லிபி ஹாஜியார் அவர்களுக்கும் ஒரு பக்கபலமாக இவர் அவரோடு இருந்தது, அவரோடு சுபேதிங்காக்கா கூட இருந்தது. அந்த நாளில் ஏற்பட்டவங்களுக்கு அந்த காலங்களில் இருந்த பிரச்சனை, அங்கே ஒரு கூட்டம் இங்கே ஒரு கூட்டம், இப்படி பல பிரச்சனை. அந்த கூட்டத்துக்கு மத்தியிலே இவருடைய குடும்பம் இருந்தது சேர்மனுக்கு ஒரு மிக பலமாக இருந்தது தீர்மானங்கள் எடுப்பதற்கெல்லாம். அப்படி இந்த ஊரிலே பல மாற்றங்களை கொண்டு வருவதற்கு காரணகர்த்தாக இருந்தவர்கள் எங்களுடைய மதிப்புக்குரிய முஸ்தாம் மௌலவி அவர்களை நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திப்போமாக. அவர்கள் நாங்கள் இப்படி கௌரவிக்க வேண்டும் என்பதற்கு அதுக்கப்புறம் இவர்களையும் கடத்திட்டு போயிட்டாங்க. எல்டிட்டோடு சடங்கு பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதையும் பேச்சுவார்த்தைகள் மூலம் அவர்களை நாங்கள் ஓடி வந்துட்டேன். அவர் தான் கொண்டு மாட்டினது. நாங்கள் பேச்சுவார்த்தை மூலம் முஸ்தாமோடைய நான் கொண்டு வந்தோம் அந்த காலகட்டங்கள். ஆகவே அல்ஹம்துலில்லாஹ் அவர் இந்த பணிகளை செய்ததெல்லாம் அல்லாஹ்வுக்காக செய்கிற விஷயங்கள், நாம் சொந்த இடங்களுக்காக செய்கிற விஷயங்கள் அல்ல. ஆகவே அந்த அடிப்படை அவருடைய பணிகளை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவர்கள் நீண்ட ஆயுளையும் சரிசத்தை கொடுக்க வேண்டும். அவருடைய நல்ல பணிகள் தொடர்ந்து இந்த பள்ளி வாசலில் அமலாக்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தித்து அவர்கள் அந்த நிகழ்வில் என்னையும் அழைத்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்குமுல்லாஹு கைரா.
ஹசரத் தொடர்பான ஒரு ஆவணம் வாசிக்கப்பட்டு அதனோடு அவர்களுக்கான அந்த நினைவு சின்னம் வழங்கப்பட இருக்கிறது. வாழும்போதே வாழ்த்துவோம் அதி உயர் கௌரவம் வழங்கும் நிகழ்வு 2025 வரலாற்றில் ஒளிர்கின்ற ஒரு அற்புத ஆளுமை அல்ஹாஜ் மௌலவி ஏல மாதம் லப்பி முஸ்தபா ஃபலாஹி. வரலாற்றில் மலர்ந்த சில ஆளுமைகளுள் மனித உள்ளங்களில் இன்றுமே மனம் வீசுகின்றவர்கள் வரிசையில் மிளிர்ந்தவர்கள் மௌலவி முஸ்தபா ஃபலாஹி அவர்கள். முஸ்தபா மௌலவி அவர்கள் காத்தாங்குடி அரபிக் கலாசார வீதியில் அமைந்திருந்த அவரது இல்லத்தில் 1948 மார்ச் மாதம் 5ஆம் தேதி அகமது லப்பி மற்றும் ராவியத்தும் ஆகிய தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தவர் 2 ஆண் பிள்ளைகள் கொண்ட குடும்பத்தில் 2ஆமவராவார். தனது ஆரம்ப கல்வியை காத்தாங்குடி அல்ஹிரா மகாவித்தியாலயத்தில் தரம் 8 வரை தொடர்ந்தார். சிறு வயது முதல் மார்க்க விடயங்களை கற்றுக்கொண்ட இவர்கள் மார்க்கப்பட்டுள்ளவராகவே இருந்து வந்துள்ளார். இவர்களின் பெற்றோர் இவரை ஒரு மௌலவியாக ஆக்க வேண்டும் எனும் நோக்கில் காத்தாங்குடி மதரசத்துல் ஃபலா என்று அழைக்கப்பட்ட ஜாமியத்துல் ஃபலா அரபு கல்லூரியில் 1962ஆம் ஆண்டு இணைத்து 1970ஆம் ஆண்டு அங்கேயே ஃபலாஹி பட்டம் பெற்றார். பட்டம் பெற்று வெளியேறியதன் பின்னர் கொழும்பு முஸ்லீம் கொலோனி பள்ளிவாயிலில் இமாமாக கடமை புரிந்தார். அங்கு கடமையாற்றும் போது பெல்கமு முஸ்லீம் மகா வித்தியாலயத்தில் அரபு ஆசிரியராக நியமனம் பெற்றார். 1975ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அட்டாளச்சனை ஆசிரியர் பயிற்றுனர் கல்லூரியில் 2 வருட ஆசிரியர் பயிற்சியை நிறைவு செய்து பட்டதாரியும் ஆனார். அதனைத் தொடர்ந்து புதிய காத்தாங்குடி பதுரியா வித்தியாலயம், புதிய காத்தாங்குடி நூரானியா வித்தியாலயம், காத்தாங்குடி ஹிதுரியா வித்தியாலயம் மற்றும் காத்தாங்குடி அன்னாச வித்தியாலயம் போன்ற பாடசாலைகளில் ஆசிரியராக கடமை புரிந்தார். காத்தாங்குடி பள்ளிவாயில்கள் முஸ்லிம்களின் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளராக செயற்பட்டதோடு பயங்கரவாதிகளினால் அச்சுறுத்தப்பட்டு கடத்தப்பட்டு பல்வேறுபட்ட அசௌகரியங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு சம்மேளன செயலாளராக கடமை புரியக்கூடாது, ஊரை விட்டு வெளியேற வேண்டும் என்கின்ற பயங்கரவாதிகளின் வற்புறுத்தலின் பேரில் கொழும்புக்கு சென்று கொழும்பு கிரேன்பாஸ் அன்னாசர் மகாவித்தியாலயத்தில் ஆசிரியராக கடமை புரிந்ததுடன் கொட்டகன சூர்வீதி பள்ளிவாயிலும் தெமடகொட ஆறாமைய வீதி பள்ளிவாயிலும் இமாமாக கடமை புரிந்தார். 1995ஆம் ஆண்டு கொழும்பு கிரேன்பாஸ் அன்னாசர் மகாவித்தியாலயத்தில் ஆசிரியராக கடமை புரிகின்ற போதுதான் அவர்களுடைய 1970 தொடக்கம் 1995 வரையான ஆசிரியர் எனும் சேவையை முடிவுக்கு கொண்டு வந்து தனது 48வது வயதிலே ஓய்வு பெற்றார். 2.5 தசாப்த காலம் சேவையாற்றி பல்லாயிரம் பாடசாலை மாணவர்களை கொண்ட கல்விசார் சமூகம் ஒன்றை உருவாக்கிய முன்மாதிரி மிக்க மௌலவி ஆசிரியர் ஆவார். அங்கிருந்து மகியங்கனைக்கு சென்று அங்கே ஒரு பள்ளிவாயலை அமைத்து இமாமாக கடமை புரிந்தார். அன்று முதல் எமது காத்தாங்குடிக்கு வருகின்ற சந்தர்ப்பங்களெல்லாம் 1956ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட முஹைதீன் பள்ளிவாயல் என்கின்ற பெயரிலே இயங்கி வந்த எமது புதிய காத்தாங்குடி பெரிய ஜும்மா பள்ளிவாயலில் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே இமாமாக கடமை புரிந்து வந்துள்ளார். அன்று தொடக்கம் இன்று வரை எமது பள்ளிவாயல் இமாமாக கடமை புரிந்து வருகின்றார். 1972ஆம் ஆண்டு சுபைதி ஃபலீலா பிவி அவர்களை மணமுடித்து திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட முஸ்தபா மௌலவி அவர்கள் 4 ஆண் பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள் அடங்கலாக 6 பிள்ளைகளின் தந்தையாவார். அவர்கள் ஒருவரை அல் குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபிலாகவும் மௌலவியாகவும் ஆக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்க அம்சமாகும். குழந்தைகளை சிறுவயது முதல் மார்க்கப்பட்டுடன் வளர்த்து இவர்களின் பேர குழந்தைகளையும் ஹாஃபில்களாகவும் மௌலவியாக்களாகவும் ஆக்கியுள்ளமை விசேட அம்சமாகும். முன்மாதிரி மிக்க தகப்பனுக்கு கலங்கரை விளக்கு போல் அவர்கள் திகழ்ந்தமை அன்னாரது சீரிய பயிற்சி பாசறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஆரம்பம் முதல் தன்னை தப்லீக் பணிக்காக அர்ப்பணித்து வந்தவர்களிலும் ஒருவராவார். இந்தியா போன்ற வெளிநாடுகளுக்கு தப்லீக் பணிக்காக சென்றுள்ளார்கள். இது தவிர ஹஜ் மற்றும் உம்ரா கடமைகளையும் நிறைவேற்றியுள்ளார்கள். பயங்கரவாத காலப்பகுதிகளில் காத்தாங்குடி பள்ளிவாயல் முஸ்லிம்களின் சம்மேளனத்தின் பொதுச் செயலராக செயற்பட்டு பல்வேறுபட்ட அர்ப்பணிப்புகளை மேற்கொண்டதுடன் திருமண நல்லிணக்க சபை முஅல்லஃபத்துல் குலூப் போன்ற சம்மேளனத்தின் பிரதான குழுக்களிலே முழுமையான ஈடுபாட்டை செலுத்தி இன்று வரை அதில் செயற்பட்டு வருகின்றார். முதியோர் இல்லம், ஜாமியத்துல் ஃபலா அரபு கல்லூரி, பெண்கள் காப்பகம், ஹதீமார் இமாம்கள் சம்மேளனம், ஜாகிரா வலது குறைந்தோர் இல்லம், குர்ஆன் மதரசாக்கள் அபிவிருத்தி சங்கம், சிறுவர் இல்லம், ஹிஸ்புல்லா பாலர் பாடசாலை, அன்வர் பள்ளிவாயல், முஹைதீன் மெத்தி பிரிய ஜும்மா பள்ளிவாயல் என்கின்ற பல்வேறுபட்ட சமூக நிறுவனங்களிலும் அரபு கல்லூரிகளிலும் பள்ளிவாயல்களிலும் பாடசாலைகளிலும் பதவிதாங்குனராகவும் உறுப்பினராகவும் செயற்பட்டு தேசமானி, சபீரு சில், சமாதான தூதுவர், அமீருல் ஐம்மா மற்றும் சமூக ஜோதி ஆகிய பல்வேறுபட்ட பட்டங்களையும் பெற்ற இவர்கள் அகிலங்கை சமாதான நீதவனமாவார்கள். வாழ்நாள் சாதனையாளர் என்ற பட்டம் இவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். பல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட திருமணங்களை நடாத்தி வைத்து பல ஆயிரம் ஜனாசாக்களை முன்னின்று தொழுகை நடாத்தி அடக்கம் செய்த நன்மைக்கு பாத்திரமானவர் முஸ்தபா மௌலவி அவர்கள். நோயாளிகளை நலம் விசாரிப்பது, ஜனாசாக்களிலே கலந்து கொள்வது, சதக்காக்களை தான தர்மங்கள் வழங்குவது, திருமண பிணக்குகளை தீர்த்து வைப்பது, கொடுக்கல் வாங்கல் பிணக்குகளை இணக்கப்பாடு செய்வது,
முரண்பாடான குடும்ப உறவுகளை சேர்த்து வைப்பது போன்ற இஸ்லாத்தின் மிக பிரதானமான அம்சங்களை சர்வசாதாரணமாக முன்னின்று செய்து வருகின்ற உத்தியோகபூர்வமற்ற ஒரு நடமாடும் நீதிபதியாகும். சமூக செயற்பாட்டாளராக இவர்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளின் பிடியில் இருந்த காத்தாங்குடியைச் சேர்ந்த இருவரின் ஜனாசாக்களை துணிகரமாக மீட்டு வந்ததுடன் இந்த ஊருக்காய் அக்காலத்தில் இவர் ஆற்றிய பணி மகத்தானது. 1990ஆம் ஆண்டு விடுதலை புலிகளினால் 4 நாட்கள் சிறை வைக்கப்பட்டிருந்தார். அதே போன்று 1982ஆம் ஆண்டு மார்க்க பிரச்சனையின் போது 2 நாட்கள் சிறையில் இருந்தவர். 1991ஆம் ஆண்டு இந்திய இராணுவம் இவரை ஒரு நாள் சிறையில் வைத்திருந்தது. தைரியமிக்க ஒரு மௌலவி. அந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகளின் தாக்குதல்களை கண்டு அச்சம் கொண்ட சமூகத்தை அல்லாஹ்வை தவிர்த்து எவருக்கும் நாம் பயப்படக்கூடாது என நமது ஊர் மக்களுக்கு தைரியம் கொடுத்து சமூகத்தின் பாதுகாப்பிற்காக தனது உயிரை பற்றி கவலைப்படாமல் அல்லாஹ்வின் உதவியோடு என்னை பாதுகாத்த தைரியமான ஒரு வீரர். மட்டக்களப்பு சிறைச்சாலை மற்றும் மாந்திய வைத்தியசாலைகளுக்கெல்லாம் சென்று அங்கு மனிதநேய செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்த இவர் தற்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையிலும் காத்தாங்குடி ஆதார வைத்தியசாலைக்கு சென்று நோயாளர்களை சந்தித்து அவர்களுக்கு இனிப்பு பண்டங்கள் வழங்கி வருவது இவருடைய சிறப்பம்சமாகும். இவரது பணி அரசியலிலும் விட்டு வைக்கவில்லை. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய ஸ்தாபக தலைவர் மர்ஹூம் அல்ஹாஜ் எம் அஷ்ரஃப் சார் அவர்களோடு பயணித்தவர்கள் இன்று வரை எமது பிரதேசத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி அல்ஹாஜ் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா சாரோடு முழுமையான ஆலோசனை வழங்கி ஒத்துழைப்புகளை வழங்கி பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு பள்ளி வாயில் இமாம் ஒரு மௌலவி எவ்வாறான செயற்பாடுகளை சமூகத்தில் செய்ய முடியும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியான ஒருவராக முஸ்தபா மௌலவி அவர்கள் இருக்கிறார்கள். யாரும் குறை கூற முடியாத அளவு பிறருடன் அழகிய வாழ்வு, மனைவிக்கு சிறந்த கணவன், பிள்ளைகளுக்கு முன்மாதிரி மிக்க தகப்பன், மாணவர்களுக்கு வழிகாட்டியான ஆசான் என தனது வாழ்வை இஸ்லாமிய வாழ்வாக வாழத் தவறாத புனிதர். தொழுகையில் பேணுதல், சுண்ணத்தான தொழுகையில் விடுவதில்லை, மக்களை சுண்ணத்துக்களின் பக்கம் ஆர்வமூட்டல், கரண்டை கால் கீழால் ஆடை அணிவதை விரும்பாதவர், மிஸ்வாக் செய்தவர், தலைப்பாகை கட்டுபவர், சலாம் சொல்வதில் முந்துவோர் என அடுக்கிக் கொண்டே போகலாம். விருந்து உபசார பணியை தன்னிடம் கொண்டிருந்த ஹசரத் அவர்கள் சந்திக்க செல்லும் போதெல்லாம் சிறந்த முறையில் உபசரிக்க தவறியதில்லை. கம்பீரம் நிறைந்த பேச்சு, புன்முறுவல் புத்த வதனம், வாரி வழங்கும் பரோபகாரம், வந்தோரை உபசரிக்கும் விருந்தோம்பல், மனிதர்களின் குறைகளை மறைத்தல், தயாரத்தன்மை மற்றும் மனிதநேயம் போன்ற மனிதத்துவத்தின் மாண்புகள் அவர்களது வாழ்விலே அணிகலன்களாக அலங்கரித்துக் கொண்டிருந்தன. அவர்களது மனைவியின் தந்தை மர்ஹூம் சுபைதீன் மாமா மற்றும் அவரது உறவினர்கள் ஒத்துழைப்போடு இந்த பிரதேசத்தில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடைபெற்ற சந்தர்ப்பங்களில் பல்வேறுபட்ட சமூக பணிகளை இரவு பகலாக மேற்கொண்டார்கள். குறிப்பாக எமது பிரதேசத்தில் 50 வருடங்களுக்கு மேலாக அதிராம்பட்டினத்தில் இருந்து வருகை தந்து தனது முழு வாழ்நாளையும் அர்ப்பணித்த உஸ்தாதுனா அப்துல்லா பெரிய ஹசரத் அவர்களுடன் பணியாற்றி அவர்களோட துஆவையும் பெற்ற சிரேஷ்ட மாணவர். யாரை கண்டாலும் சலாம் கூறி அன்பான முறையில் புன்னகை நிறைந்த முகத்திறனே பேசு, மிகவும் தூய்மையான வகையில் அனைவரோடும் அன்பாக பழகக்கூடிய, பலது குடும்பத்தில் இடம்பெறும் எந்த ஒரு நிகழ்வுகள் என்றாலும் இவரிடம் ஆலோசனை கேட்காமல் இடம்பெறாது. பலரது குடும்பங்களில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை சம்பந்தப்பட்டவருடன் சுமூகமாக பேசி நேர்மையாக முடித்து வைக்கும் நீதிபதி. இவர் என்ன முடிவெடுத்தாலும் எவரும் அதை நிராகரிக்க மாட்டார்கள். அவரது பெயர் ஆதம் லப்பி என்று பதிவிலே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் முஸ்தபா மௌலவி என அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்றார். அதற்கு காரணம் அவரது மச்சான் முறையான டாக்டர் ஹாஜா மொய்தீன் அவர்களுக்கும் முஸ்தபா மௌலவி ஆகிய இருவருக்கும் ஆதம் லப்பி என்கின்ற பெயரை பதிவிலே வைத்துவிட்டு வந்ததன் பின்னர் இருவருக்கும் ஒரே பெயர் இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய தாய் அவருக்கு ஹாஜா மொய்தீன் என்றும் இவருடைய தாய் இவருக்கு முஸ்தபா என்னும் பெயர் வைத்ததன் காரணமாகத்தான் இவருடைய பெயர் பதிவிலே ஆதம் லப்பி என்றும் நம் எல்லோரும் முஸ்தபா மௌலவி என்று அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. பல வருடங்கள் அல் குர்ஆனை கற்றுக் கொடுக்கும் முஅல்லிமாக செயற்பட்டு பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி குர்ஆன் மதரசாக்கள் அபிவிருத்தி சங்கத்தின் பரிசோதகராகவும் செயற்பட்டுள்ளார். பயங்கரவாத காலத்தின் போது 4 வருடங்களுக்கு மேல் தொடர்ச்சியாக பூனச்சுமணி பள்ளிவாயிலே ஹுத்துபா பிரசங்கம் நிகழ்த்தியுள்ளார். எமது புதிய காத்தாங்குடி பெரிய ஜும்மா பள்ளிவாயிலுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தனது சொந்த வீட்டை விடவும் முக்கியத்துவம் கொடுத்து சேவையாற்றுகின்ற ஒரு இமாமாக இவர்களை நாங்கள் பார்க்கிறோம். இதனுடைய காணிகள் கொள்வனவு செய்வதிலேயும் பள்ளிவாயில் நடைபெறுகின்ற சகல நிகழ்வுகளுக்கும் தன்னாலான முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கி பல்வேறுபட்ட சோதனைகளின் போதும் இடர்பாடுகளின் போதும் முன்னின்று பாதுகாத்து பள்ளிவாயில் நிர்வாகங்களோடு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கி சேவையாற்றிய ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு இமாமாக முஸ்தபா மௌலவி அவர்களை பார்க்கிறோம். இவ்வாறான சமூக பணிகளை எமது பிரதேசத்திலே மேற்கொண்டு சமூகத்துக்காய் தன்னை அர்ப்பணித்த எங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முஸ்தபா மௌலவி அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நோய்வாய்ப்பட்டு இப்போது அல்ஹம்துலில்லாஹ் 90% சுகம் கிடைத்த நிலையில் எமது பிரதேசத்தில் ஊர் தழுவிய ரீதியில் அவர்களை உயர் கௌரவம் வழங்கி வாழ்த்தி பாராட்டி கௌரவிக்க வேண்டும் என்கின்ற எமது பள்ளிவாயலுடைய தீர்மானத்தின் அடிப்படையில்
இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று முதல் எங்களுடைய முஸ்தபா மௌலவி அவர்களை எமது பள்ளிவாயிலின் ஆயுட்கால இமாமாக பிரகடனம் செய்து ஊர் சார்பாக அதி உயர்வு கௌரவம் வழங்கி வாழ்த்தி பொன்னாடை பூத்தி இந்நினைவு சின்னம் வழங்கப்படுகிறது. எனவே அல்லாஹ் தாலா அவர்களது அனைத்து பணிகளையும் கபூல் செய்து அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை வழங்கி நீண்ட ஆயுளை வழங்குவானாக. இந்த நினைவு சின்னத்தை வழங்குவதற்காக வேண்டி எங்களுடைய பிரதம அதிதி ஆயுட்கால தலைவர் கலாநிதி அல்ஹாஜ் எம்எல்ஏ மிஸ்புல்லா சார் அவர்கள் உட்பட நிர்வாக சபை உறுப்பினர்கள் உலமாக்களை பங்கு கொள்ளுமாறு அன்போடு வழங்கும். கொஞ்சம் வாங்க. துவா பிரார்த்தனை எங்களுடைய ஜாமியத்துல் ஆர்வங்கள் சிரேஷ்ட உறுப்பினர் ஏஜி அமீத் மலாய் அவர்கள் الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اجعل جمعنا هذا جمعا مباركا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما ولا تجعل اللهم فينا ولا منا ولا من يتبعنا شقيا ولا محروما. اللهم اذهب الباس رب الناس اشف عند الشافي لا شفاء الا شفاء اشف امراضنا وامراضه شفاء لا يغادر سقما. اللهم تقبل خدماتي لهذا المسجد ولهذا البلد ولعبادك ولإمائك يا أرحم الراحمين. ببركة هذه الخدمات اشف امراضه شفاء لا يغادر سقما. اللهم طول حياته مع الصحة والعافية. اللهم تقبل هذه الاحترامات والتكريمات من طلب هذا المسجد برحمتك يا أرحم الراحمين. اللهم احفظه من الأمراض المخوفة وغيرها. اللهم بارك فيه. اللهم تقبل أعماله واجعلها خالصة لوجهك برحمتك يا أرحم الراحمين. رب الرحمن يا الله கிருபையாளனே எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ் எங்களை பெற்று வளர்த்த அருமை தாய் மனை மக்கள் உற்றார் உறவினர்கள் சகல முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த ஜும்மாவிலே கலந்து கொண்ட அத்தனை மக்களுடைய பாவங்களை நீ மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த பள்ளிவாயிலுக்காக வேண்டி இது குடிசையாக இந்த காலத்தில் இருந்து இந்த பள்ளியினுடைய நல்ல மிக பாடுபட்ட எங்களுடைய உறவினரும் மிக நெருக்கமான நண்பரும் ஜாமியத்துல் பலாகில் நீண்ட காலம் உண்டாக ஓதியவர்கள் அவர்களுடைய நோய் நொடிகளை அல்லாஹ் சுகமாய் கொடுத்துள்வாயா. அவருடைய வாழ்நாளை அல்லாஹ் சுகத்தோடு நொடி தேய்ப்பாயா. இந்த பள்ளி வாயிலே வேண்டும் அவருடைய நெற்றியை வைத்து
தொழுகை நடத்தி நீ அவருக்கு தௌபீக் செய்வாயாக. அவருடைய சகல அத்தனை நல்ல நலம்புரி அமைப்புகள் அத்தனையும் அவர் செய்வ சேவைகளை நீ கபூல் செய்து அந்த குழந்தைகள் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் யா அல்லாஹ் எல்லோருடைய துஆ பரக்கத்தை கொண்டும் நல்ல சுகத்தை நீ கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த பள்ளி வாயிலுடைய நலனுக்காக வேண்டியும் இதனுடைய மஹல்லா இந்த ஊர் இந்த பகுதி இவைகளுடைய நலனுக்காக மிக சிறப்பாக பாடுபட்டவர்கள் அவர்களுடைய அத்தனை பணிகளையும் கபூல் செய்து அவருடைய பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் நீ சுகத்தை கொடுத்தருள்வாயாக. அவர்களை எங்களையும் நாங்கள் இந்த இடத்துல உண்டாக இருப்பது போன்று பிரதவசில் ஆளான மேலான சொற்குலோகத்தில் ஒன்று சேர்ப்பாயாக. இந்த பள்ளி வாயிலுடைய நிர்வாகிகள் என்னுடைய ஆயுள் கால தலைவர் எல்லோரும் சேர்ந்து எடுத்த இந்த சிறப்பான முடிவு இந்த பள்ளியினுடைய ஆயுள் கால பேசுமாமாக இறுதி மூச்சு வரைங்கிருக்க வேண்டும் என்று அதுக்குரிய ஏற்பாட்டை அவர் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கைக்காக வேண்டியுள்ள எல்லா பங்குகளையும் அவர்கள் செய்வார்கள். யா அல்லாஹ் அவைகளை நீ பொருந்தி ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நல்ல கூலியை வழங்குவாயாக. இந்த பள்ளி வாயில் கியாம நாள் வரைக்கும் ஏனைய பள்ளி வாயில்கள் இந்த நாட்டில் உள்ள உலக நாட்டில் உள்ள எல்லாமே சிறப்பாக நடைபெற உன்னுடைய அருளையும் வர்க்கத்தையும் தந்தருள்வாயாக. வஸல்லில்லாஹும்ம வஸல்லிம் அலா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹ். நாம் நோய் நிவாரண நிதிகள் Alhamdulillah.